ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல பிரபா வந்து சூர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்க தான் என்ன ஜெயில்ல இருந்து காப்பாத்துனது. உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், ஆனா டைம் இல்ல. விஜய் வந்து என்ன எப்படி கல்யாணம் பண்ணாரு அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அனாமிகா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாத்தாவும் அழகியும் தான் ரொம்ப ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீட்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சூர்யா வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு, நம்மளால இந்த பொண்ணு லைஃபே போச்சே, சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே சொல்லிடுறாரு. இல்ல மாமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சித்ரா தேவி வந்து ஐஸ்வர்யாவுக்கு கூடிய சீக்கிரம் வளகாப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியை வந்து அதை இதையும் சொல்லி உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. கோடீஸ்வரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரபா கல்யாணம் நின்று போனது எல்லாமே ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவும் மகாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கௌதம் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் சூர்யா வந்து அந்த போஸ்ட்மேனை பார்த்துருப்பாரு, அந்த விஷயம் விசாரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஏன் மாற்றி பேசுகிறாருன்னு தெரியலையே, அந்த உண்மையை அவரால் நிரூபிக்க முடியலையே, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் சூர்யாவும் மகாவும் ரூமில் இருக்காங்க. அப்போ அழகி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் மகாவும் ரெண்டு பேருமே சமாளிச்சிடுறாங்க. அழகி வந்து வாங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஓடி பிடிச்சி விளையாடும்போது வந்து சூர்யா மகா மேலே இடிச்சிடுறாரு. ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.